மாம்பழபுரம் அடுத்த கடம்பாடி கிராமத்தில் குளத்தில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பழபுரம் அடுத்த கடம்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த வெள்ளரி குளம் உள்ளது. இக்குளத்தில் கழிவுநீர் கலந்து பச்சை நிறத்தில் நிறமாறி மாசடைந்து காட்சியளிக்கின்றது. இதனிடையே திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி, திருக்கழுங்குன்றம் ஒன்றிய சேர்மன் ஆர்.டி. அரசு, திருக்கழுங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மழைநீர் வடிகாயில் வீடுகளில் இருந்து கழிவு நீரை வெளியேற்றுவதால் அந்த கழிவுநீர் வெள்ளேரி குளத்தில் கலந்து மாசடைந்து அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவுவதாக மக்கள் முறையிட்டனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். குளத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்எல்ஏ எஸ் பாலாஜி மக்களிடம் உறுதியளித்தார். குளிச்சிற்கு மக்கள் பயன்பாட்டிலிருந்து அந்த காவாய் வெடிநீர் கால்வாய் என்ற பெயரில் காவா கட்டப்பட்டது. அந்த காவாயில் மக்கள் செப்டி டேங்காக பயன்படுத்தி கொண்டு அனைத்து தண்ணியும் அந்த வெள்ளரி குட்டையில் தேங்கி நிற்பதால் கொசு பாதிப்பு, மலேரியா, கால்ரா போன்ற நோய்கள் வருகிறது. இது சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் பலமுறை புகார்கள் கொடுத்தோம். இந்த புகார் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் குளிச்சிருக்காங்க, அதில் மீன் பிடிச்சிருக்காங்க. அதில் அந்த பக்கத்தில் வந்து கருமாசி தர்மம்லாம் பண்ணியிருக்காங்க. திருமணம் ஆனால் கூட அங்கே தான் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து அங்கே சடங்குலாம் செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மொத்த கழிவும் வந்து கால்வாய் ஊராட்சி மன்ற நிர்வாகம் கால்வாய் கட்டி அதில் கழிவு நீரை விட்டுருக்கு. அந்த செப்டி டேங்க் தண்ணியும் விட்டு வச்சிருக்குது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா புழு, பூச்சி, கொசு ஆகும்போது நிறைய வந்து மக்கள் உயிருக்கு பாதிப்பு சூழல் ஏற்படுது.